அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கால ஒரு பெண்மணி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடந்து செல்லக்கூடிய பாதையில் ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க மீது குப்பைகளை வீசியிருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருபோதும் அவங்க மீது கோபம் கொள்ளவும் கிடையாது, அவங்கள வந்து சபிச்சதும் கிடையாது. மாறாக அவங்க மீது இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தம் செஞ்சுட்டு பொறுமையோடு அந்த வழியை வந்து கடந்து சென்றுருவாங்க. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் வந்து அவங்க போகக்கூடிய பாதையில் அவங்க மீது யாரும் குப்பை கொட்டவும் கிடையாது, அந்த பெண்மணி அந்த இடத்துல கிடையாது. அப்போ வந்து அந்த அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி நம்ம மீது குப்பைகளை கொட்டினாங்களே, அவங்களுக்கு தேவைதான், நல்லா அவஸ்தைப்படட்டும்னு சொல்லி ஒருபோதும் வந்து அவங்க நினைக்க கிடையாது. அவங்க வந்து மாறாக அந்த பெண்மணியை போய் நேரில் சந்தித்து அவங்கள நலம் விசாரித்து அல்லாஹ்கிட்ட அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. இதை பார்த்து அந்த பெண்மணி வந்து இவங்கள வந்து நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்திட்டு இருந்தோமே, ஆனால் அவங்க வந்து நம்மளை வந்து நலம் விசாரித்து நமக்காக துவா கேட்குறாங்களே அப்படின்ற இப்படிப்பட்ட நற்பண்பை பார்த்து அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளை யாராவது ஒருத்தங்க லேசாக துன்புறுத்திட்டாங்க அப்படின்னா கூட நம்மளை வந்து அவங்கள திட்டி சபித்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிறோம். இந்த சம்பவத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யார் மீதும் வெறுப்பை காட்டாதீங்க, அன்பை காட்டுங்க. யார் மீதும் கோவப்படாதீங்க, கருணையோடு இருங்க. இன்ஷா அல்லாஹ் இதை பின்பற்றி வாழ முயற்சி செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.